ஹாய் ஆல் வெல்கம் டு ராஹத் குளோபல் டிரான்சாக்ஷன் பிஸ்னஸ் அண்ட் சர்வீசஸ். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னாக்கா ஈக்குவலன்சி வந்து ஒருபாடு நமக்கு வந்து இது கேட்டுட்ருக்கேன், என்கொயரி வருது. ஸோ எதுக்கு ஈக்குவலன்சி யூஸ் பண்ணணும்னு சில பேர் கேட்குறாங்க, சில பேர் அவங்களுடைய ஆஃபீஸில் கேட்குறாங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. சில பேர் வந்து கோல்டன் விசாக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஸோ வாட் இஸ் ஈக்குவலன்சி பேசி பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம நார்மலாக வாங்குகிற அட்டஸ்டேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். ஒரு சர்டிஃபிகேட் இருந்தால் எடுத்தாக்கா ஒரு வேலை செய்கிறதுக்கு அட்டஸ்டேஷன் தேவைப்படும் ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு. அந்த சர்டிஃபிகேட் பார்த்திங்கனாக்கா டிப்ளமோ இருக்கட்டும், ரெண்டாவது டிகிரியாக இருக்கட்டும், ரெண்டுமே பார்த்திங்கனாக்கா இந்தியாவில் உள்ள மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்லையும் இங்கே உள்ள மோஃபாலையும் 2 அட்டஸ்டேஷன் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அந்த அட்டஸ்டேஷன் டோட்டலாக பார்த்து 15 to 20 days ஆகுது. அதை பண்ணி கொடுத்து முடிச்சுருவோம். இது நார்மலான அட்டஸ்டேஷன் எல்லாத்துக்கும் பண்ண டிப்ளமோ அண்ட் டிகிரிக்கு எல்லாத்துக்குமே. ஸோ இது இல்லாமல் புது ஒரு ஈக்குவலன்சி சர்டிஃபிகேட் வந்து இப்போ கேட்டுட்ருக்கேன். அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஃப்ரம் த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்லேருந்து கொடுக்குற ஒரு ரெகக்னேஷன் சர்டிஃபிகேட். ஸோ இது வந்து நார்மலாக அது மாதிரி 10-15 days நடக்காமல் மேக்ஸிமம் 40 days, மேக்ஸிமம் 3 to 4 months வரைக்கும் உங்களுக்கு போகுது. சரிங்களா? ஸோ இதில் என்ன மேட்டராக மெயினாக பார்க்க வேண்டியது அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து எப்படி அப்டைன் பண்ணுறதுல கொஞ்சம் சிக்கல்கள் இருக்குது. எப்படின்னா இதுக்கு வந்து டாக்குமெண்டேஷன் பர்ஃபெக்டாக வைக்கணும். நீங்கள் டாக்குமெண்டேஷன் பர்ஃபெக்டாக அப்படின்னாக்கா உங்களுடைய இது வந்து ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட் ஹோல்டில் போக சான்சஸ் நிறையா இருக்குது. அப்போது அது ஹோல்டில் போகிறதுனால அவங்க நார்மலாக 40 to 50 days நடக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் பார்த்திங்கனாக்கா ஆல்மோஸ்ட் 3-4 months இருக்கக்கூடிய விஷயமும் இருக்குது. அந்த மாதிரி நிறையா ஒருபாடு கிளைண்ட் நமக்கு வந்து அந்த மாதிரி ஹோல்டில் இருந்து அவங்களுக்கு சரி பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா அதாவது நம்ம டேரெக்டாக அதை செய்ய முடியாது. பட் அட் சேம் டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இதோட ப்ராசஸ் எப்படி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதோட நம்ம வந்து அந்த அந்த இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இது பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கு ஈக்குவலன்ஸை பற்றி. ஸோ உங்களுக்கு யாருக்காவது ஈக்குவலன்ஸ் எடுக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் டிப்ளமாக்கு எடுக்கணும், அதுக்கப்புறம் 10th எடுக்கணும் அப்படின்னாலும், அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட் எடுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம ஹெல்ப் பண்ணி தருவோம். ஸோ டோட்டல் ஈக்குவலன்ஸை பற்றி உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடச்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா இந்த தகவலை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாருக்கும் ஈக்குவல்ஸ் வேணும்னா நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள் கீழே உள்ள நம்பரில். ஸோ அன்டில் தென் நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் சந்திப்போம்.